அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2019, 21, 22, 24 உள்ளிட்ட தேர்தலில் 5வது முறையாக தொடர்கிறது வெற்றி கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 40ம் நமதே, நாடும் நமதே என்று திமுக தொண்டர்கள் தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்கள். வணக்கம். 40ம் நமதே, நாடும் நமதே என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன் தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் கழக உடன்பிறப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் மு.க.ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என 5வது முறையாக இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2019 துவங்கிய அந்த கூட்டணியானது 2024 வரை 5 கட்ட தேர்தலுக்கு வெற்றி கூட்டணியாக அமைத்து அது தொடர்கிறது என்றும் பெருமைப்பட தெரிவித்திருக்கிறார். எனவே கழக தோழர்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவை வீழ்த்துவது என்பது மட்டுமல்ல, அதன் பிறகு அமைய போகும் அரசானது மக்களாட்சி, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மாநில உரிமைகள், விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி அரசாக அமையும் என்றும் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 10 ஆண்டு காலத்திற்கு முன்னால் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஆட்சி முடிய போகும் நிலையில் மாநிலமாக சென்று திட்டங்களை பிரதமர் துவங்கி வைக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவசரகால பதற்றமாக அவர் முகத்தில் இருக்கும் பயத்தை காட்டுகிறது என்றும், மீண்டும் மோடி என்று அவரது ஆதரவாளர்கள் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நேற்றைய தினத்துடன் மிக சிறப்பாக முடிவெற்றுள்ளது என்று குறிப்பிடும் முதலமைச்சர் அவர்கள் மேலும் மன மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன், அகில இந்திய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு சிறப்பாக முடிவடைந்ததும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அருமை நண்பர் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் நம் அணியுடன் இணைந்திருக்கிறது என்றும் அவரையும் வரவேற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் செய்ய இருப்பதாக நண்பர் கமல் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் வருகின்ற இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் தனது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் அவர் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவை பாழ்படுத்தியதாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றும், அதனை ஆழமாக மனதில் விதையுங்கள் என்றும், 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்துள்ள ஏற்றத்தை மக்களுக்கு நினைவூட்டுங்கள் என்றும், இந்தியா முழுமைக்குமான கூட்டாட்சி அமைய வேண்டி அரசியல் தேவையை உணர்த்துங்கள் என்றும், 40ம் நமதே, நாடும் நமதே என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.